அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் 10வது லெசன்ல சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதி பகுதியில இருக்கிறோம் தியரி என்ற அடிப்படையில. போன கிளாஸ் குற்றுப்பெருக்கம் சம்பந்தமா தெளிவா பார்த்திருந்தோம். குற்றுப்பெருக்கம் அதன் இயல்புகள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஒரு குற்றுப்பெருக்கத்தின் இயல்புகள் என்ற அடிப்படையில வரும்போது எங்களுக்கு மிக பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தால் ஒரே இரு காவிகளின் பெருக்கம். அவை பூச்சிய கோணத்தை கொண்டிருக்கிறதால a.b is equal to mod of a mod of b cos theta என்ற வடிவத்துல எங்களுக்கு கோணம் பூச்சியம் ஆகிறதால கொஸ் பூச்சியம் ஒன்று என்றதால ஒரே இரு காவிகளின் பெருக்கம் அதன் மட்டு என்ற வர்க்கத்துக்கு சமனாயிருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதை தாண்டி அந்த ஒரே இரு காவிகள் மறை காவிகளினூடாக பெருக்கம் இருந்தால் ஒரே இரு காவிகள் எங்களுக்கு 180 பாகை இருக்கும் என்றதை பார்த்து அதிலையும் எடுத்திருந்தோம். அதை தாண்டி நிமிர்கோண அலகு காவிகளின் பெருக்கம் அப்படி என்றால் IJK என்ற வடிவத்தில ஒரே பகுதிகளின் பெருக்கம் ஊடாக இப்ப எங்களுக்கு I.I தான் எங்களுக்கு இருக்கிற பகுதி என்றால் அங்க வந்து பூச்சிய கோணம் இருக்கிறதால எங்களுக்கு I.I வந்து ஒன்று, J.J ஒன்று, K.K ஒன்று, மற்றதெல்லாம் பூச்சியம் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி செங்குத்தான ரெண்டு காவிகளை எதாக இருந்தாலும் பெருக்கினா பூச்சியம் வரும் என்றதால இப்ப I.J என்றத பெருக்கினோம்னு சொன்னா பூச்சியம் வரும். அது மாதிரி மாற்று காவிகள் J.K, I.K இதுகளெல்லாம் எங்களுக்கு பூச்சியமாக இருக்கும் என்றதால நாங்க பெருக்கும் போது கருத்தில் எடுக்கிறது I.I, J.J, K.K மாத்திரம் கருத்துல எடுத்திருந்தோம். சோ இதன் ஊடாக நாங்க ரெண்டு காவிகளுக்கு இடையிலான கோணம் காண்றதுக்காக காவிகளின் குற்றுப்பெருக்கத்தை யோசித்தால் ரெண்டு விதமாக பெருக்கலாம். கோணம் தெரிஞ்சால் பருமன் ஊடாக ஒரு பெருக்கம் mod of a mod of b cos theta. கோணம் தெரியலையா எங்களுக்கு சாதாரண பெருக்கம் ஒன்றுல இருந்து இன்னும் ஒன்ற சாதாரண பெருக்கம் I.I அல்லது J.J இவ்வாறான பகுதிகள் ஊடாக நாங்க விளங்குறதுக்காக ஒரு சில கேள்விகள் ஊடாக பார்த்திருந்தோம். சரி, இப்ப நாங்க பார்க்க வேண்டிய பகுதி ஹெடிங் போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். குறுக்கு பெருக்கம். இது வந்து சிலபஸ்ல இருக்குதா இல்லையான்றதை விட கேள்விகள் சில பகுதிகள் இருக்கு என்றதால இதுவரைக்கும் எங்களுக்கு கேள்வி இல்லை என்றது ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களுக்கு இது சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேணும் என்றதுக்காக இந்த குறுக்கு பெருக்கம் ஊடாக இன்றைய பகுதி சிலபஸ் நிறைவு பெறுகிற அளவுக்கு அதுல பகுதிக்குள்ள வரோம். சோ ஹெடிங் குறுக்கு பெருக்கம். கிராஸ் ப்ராடக்ட். காவி பெருக்கம் என்ற இடம் எண்ணி பெருக்கம் என்று வரையறை செய்திருந்தோம். ஏனென்றால் நீங்க இப்ப எதை நீங்க டொட் பண்ணி பாருங்க, பெருமதி தான் வருது. எதை டொட் பண்ணினாலும் காவியின் பெருமதி கடைசியாக ஒரு விட மறையிலேயோ நேர்லையோ ஒரு பெருமதி ஒரு எண்ணி தான் வரும். அதனால குற்றுப்பெருக்கத்தை நாங்க எண்ணி பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் காவி பெருக்கம் அதாவது இந்த பகுதியை குறுக்கு பெருக்கம் என்று சொல்லுறோம். இத வந்து ரெண்டு குறியீடுகளால ஒன்று கிராஸ் என்று சொல்லி போடலாம் அல்லது அந்த கிராஸோட ஹாஃப் வடிவம் இந்த கெப் அடையாளத்துல போடலாம். உதாரணத்துக்கு A cross B குறுக்கு பெருக்கம் அல்லது A இந்த கெப் அடையாளம் B. அப்ப A cross B என்றது எங்களுக்கு இரண்டு குறியீடுகளால நாங்க வகையீடு செய்யலாம். ஆகவே இந்த இடம் ஒன்று கிராஸாக இருக்கலாம் அல்லது கெப் அடையாளமாக இருக்கலாம். இது எங்களுக்கு குறுக்கு பெருக்கம் ஊடான பகுதிகளுக்குள்ள வரப்போறேன். சோ ஒரு கிராஸ் ப்ராடக்ட் செய்யும் போது முப்பரிமாணம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த குறுக்கு பெருக்கம் நாங்க செய்யலாம். முப்பரிமாணம் அப்படின்னு சொன்னால் 3 காவிகள் எங்கள்கிட்ட இருக்க வேணும். 3 காவிகள் இருக்க வேணும். 3 காவிகள் என்ற போது இப்ப எங்களுக்கு சாத்தியம் IJK என்று வரும் போது ஒரு குறுக்கு பெருக்கம் இருக்குமாக இருந்திருந்தால் அங்க IJK 3 முப்பரிமாணம் 3 அச்சுக்கள் தேவைப்பட்டிருக்கும். ஒரு
குறுக்கு பெருக்கம் ஊடாக இரண்டு காவிகள் பெருக்கம் செய்யப்படுகின்ற போது ஒரு காவி ஏ அப்படி என்று எடுக்கிறேன், இன்னும் ஒரு காவி பி அப்படி என்று எடுக்கிறேன், இடைப்பட்ட கோணம் பீட்டா வந்து எடுக்கிறேன். இப்ப இது ரெண்டுமே ஒரு வெளியில ஒரு இரு பரிமாணத்துல நான் இப்படி ரெண்டு காவிகளை வச்சிருந்தேன் என்று சொன்னால், இந்த ரெண்டு காவிகளுக்கும் செங்குத்தாக ஒரு காவி, ரெண்டு காவிக்கும் செங்குத்தாக ஒரு காவி செல்ல வேணுமா? அப்படியான ஒரு அலகு காவி ஒன்று இதுக்குள்ள உள்ளாகி இருந்திருக்கும். ரெண்டு காவிக்கும் செங்குத்தாக நான் சாதாரணமாக அதை இவ்வாறு கீறிக்கொள்ளுறேன். மூன்றாவது காவி இருக்கிறதாக கீறிக்கொள்ளுறேன். அந்த காவி என். இது ரெண்டுக்குமே செங்குத்தாக இருக்கும். இதுக்கும் செங்குத்தாக இருக்கும், இவருக்கும் செங்குத்தாக இருக்கும். அப்ப முப்பரிமாணம் மட்டும்தான் சாத்தியம். அப்படி என்றால் ரெண்டு காவிகள் எங்கள்கிட்ட இப்படி இருக்கு என்று சொன்னால், இந்த ரெண்டுக்குமே செங்குத்து வாரண்டால் இந்த தளத்துக்கு செங்குத்தாக ஒரு காவி இருந்தா சரி. ஆகவே முப்பரிமாண வடிவத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்குமே இந்த கோடு செங்குத்தா இருக்கும், ரெண்டுக்குமே செங்குத்தாக இருக்கும். ஆகவே அவ்வாறான ஒரு பகுதி வரும் போது எங்களுக்கு இதனுடைய குறுக்கு பெருக்கம் ஏ கிராஸ் பி என்றது இருந்தால், இந்த பகுதியில எங்களுக்கு ஏ இந்த பகுதி விட பருமன், பி இந்த காவி இந்த பருமன், இங்க சைன் தீட்டாவுக்கு பதிலாக இங்க இருக்கிற காவியில கொஸ் தீட்டாவுக்கு பதிலாக ஒரு சைன் தீட்டா இருக்கும், அங்க கொஸ் தீட்டா. அதே மாதிரி இதுக்கு கூட இன்னும் ஒரு பெருக்கம் இருக்கும், அந்த என் என்று செல்லக்கூடிய காவி வந்துடும். ஏயையும் பியையும் பெருக்கினால் எங்களுக்கு அடுத்த காவி ஒன்று உள்ளுக்குள்ள நுழைஞ்சிரும். அதனாலதான் மூன்று காவி இங்கு அவசியப்படுது. இங்க என் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்றால், ஏ கமா பிக்கு ஒரே நேரத்துல செங்குத்தானதாகவும் ஒரு அலகு காவியாகவும் அதன் நீளம் அல்லது அதன் பருமன் ஒரு அலகு நீளம் உடையதாகவும் இருக்கின்ற ஒரு காவி இதுக்குள்ள தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். ஆகவே ரெண்டு வேறுபட்ட காவிகள் பெருக்கப்படும் போது மூன்றாவதாக இருக்கின்ற காவி என்ற அலகு காவியை உள்ளுக்குள்ள பயன்படுத்த வேண்டி வாரம். சோ இங்க எங்களுக்கு குறுக்கு பெருக்கம் என்றது வரையறை செய்யப்படும் போது இவ்வாறான ஒரு பகுதிக்குள்ள வாரம். இங்க டீட்டா வந்து சொல்லுறது பூஜ்ஜிய கோணமாக இருக்கலாம் அல்லது பை கோணமாக இருக்கலாம், இதுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில உள்ளடங்கி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க அவ்வளவையும். சோ ஏ கிராஸ் பி என்று சொல்லுறது ஏ என்ற பருமன், பி என்ற பருமன், சைன் தீட்டா, என் என்ற ஒரு புது காவி, மூன்றாவது ஒரு இடமான ஒரு காவி. கீழே இங்கு என் காவி என்பது முதலாவது. இங்கு என் காவி என் என்பது ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு அலகு காவி ஆகும். ஒரு அலகு காவியாகும். அப்படி என்றால் அதுல பருமன் 1 ஆக இருக்கும். செகண்ட் ஒன் ஏ கமா பிக்கு காவி, ஏ கமா பிக்கு ஒரே நேரத்தில் ஏ கமா பிக்கு ஒரே நேரத்தில் ஏ கமா பிக்கு ஒரே நேரத்தில் செங்குத்தானவை ஆகும். செங்குத்தானவை ஆகும். ஒரே நேரத்தில் செங்குத்தானவை ஆகும். Third one. இதன் போக்கு
தேர்ட் ஒன், இதன் போக்கு இடம் சுழி திருப்பம் ஆகும். இடம் சுழி திருப்பம் ஆகும். அதுக்கு கீழே இந்த மார்க். இந்த ரொட்டேஷன்ல தான் பெருக்கம் வர வேணும். இடம் சுழி, மணிக்கூட்டுக்கு எதிர் திசை, இடம் சுழி. இதன் போக்கு இடம் சுழி. கீழே அதாவது ஏயிலிருந்து இப்படி ஏயிலிருந்து பிஐ காவி, ஏயிலிருந்து பிஐ நாடும் போக்கு ஆகும். நாடும் போக்கு ஆகும். அளிக்கிறான் மற்றதெல்லாம். இப்ப நான் IJK இந்த மூன்று காவிகளின் பெருக்கம், அதாவது குறுக்கு பெருக்கம் ஊடாக பகுதிக்குள்ள வர போறேன். சோ ஒரு பட அமைப்புல இத ஃபர்ஸ்ட் குறிச்சு காட்டிக்கொள்வோம். இதுல I, இதுல J, இதுக்கு செங்குத்தாக K, மூன்று காவிகள், மூன்று ஒன்றுக்கொன்று செங்குத்தான காவிகள் இருந்தால் கிராஸ் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க வரேன். I cross J க்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறேன். I cross I க்கு வரனே, I cross I வந்தா என்ன நடக்கும்? இவிடத்தை நல்லா பாத்துக்கோங்க. I என்ற பருமன் திரும்பியும் I என்ற பருமன் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சைன் கோணம் π/2 என்ற அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் 0. அது மாதிரி என்னண்டு நீங்க சொன்னீங்களே ஒரு காவி, என்னண்டு நாங்க ஒரு காவியை வரையறுத்தமே, ஐயும் ஜேயும் பெருக்கக்குள்ள கே தான் அந்த எண், கே தான் அந்த எண் காவியா இருப்பாங்க. இப்ப ஜேயும் கேயும் பெருக்கக்குள்ள, ஜேயும் கேயும் பெருக்கக்குள்ள எங்களுக்கு ஐ தான் அந்த எண் காவியாக அதுக்குள்ள இருப்பாங்க. இப்ப I.I என்ற உங்களுக்கு என்ன, ஐ என்ற காவியும் அடத்ததான் இருக்கு, திரும்ப அடுத்த ஐ என்று சொல்றதும் அடத்ததான் இருக்கு, ரெண்டு ஐ ஒரே இடத்ததான் இருக்கு, ரெண்டுக்கும் இடையில கோணம் இல்ல, 0. அப்ப சைன் 0 என்றது எங்களுக்கு தெரியும் 0. சோ இந்த இடம் 1, இந்த இடம் 1, இவிடத்த 0, இவிடத்த கே காவி இருந்தாலும் அது 0 ஆகிடும். சோ இங்க எங்களுக்கு I cross I என்று சொல்லுறது 0. இதே மாதிரி தான் J cross J என்று சொல்லுறது 0, K cross K என்று சொல்லுறது 0. ஆகவே இது மூன்றையும் நாங்க ஒரு பகுதிக்குள்ள முதல்ல கொண்டு வரலாம். கொஸ் அங்க குற்றுப்பெருக்கத்துல கொஸ் இருந்ததால கொஸ் 0 1ங்கிறதால I.I 1, J.J 1, K.K 1. ஆனா crossல I cross I 0, J cross J 0, K cross K 0. இத ஞாபகத்துக்கு கொண்டு வந்தா சரி. ஒரே இரு காவிகளின் எங்களுக்குரிய குறுக்கு பெருக்கம் 0 இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நோட் இத நோட் பண்ணி கொண்டு செகண்ட் பகுதிக்குள்ள பார்க்கிறேன். ஒன்று செய்து காட்டியிருக்கேன், எல்லாம் செய்து கொண்டிருக்க தேவையில்லை. சோ J cross J என்று வந்தாலும் இதே மெத்தட் தான். ஜேயும் ஜேயும் என்று வந்தா ஐயும் என்று வந்தா யாராவும் இருக்கலாம், இடத்த J இருக்கலாம், இடத்த K இருக்கலாம், நீங்க பக்கத்துல இருக்கிற யாரையும் எடுத்துக்கொள்ளலாம், கேயும் எடுத்துக்கொள்ளலாம். அதுல பகுதியில இப்ப கே தான் எடுக்கணும் இல்லை, நீங்க ஜே காவியையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அது எங்களுக்கு இப்ப காட்டும். செகண்ட் பகுதி காவிகளை மாறி மாறி பெருக்க போறேன். ஐயையும் ஜேயையும் பெருக்க போறேன். ஐ ஜே. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்குள்ள அடுத்த பாயிண்ட்ல வாரன் ஐ என்ற காவியையும் ஜே என்ற காவியையும் கிராஸ் பண்ண போறேன்.
ஐ என்ற காவியையும் ஜே என்ற காவியையும் கிராஸ் பண்ணினோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஐ என்ற இடம் ஒரு பருமன் வரும், ஜே என்றதுக்கு ஒரு பருமன் வரும், கிராஸ் வந்தா சைன் தீட்டா என்றது வரும். இந்த இடத்துல ஐயும் ஜேயும் பெருக்கப்பட்டா கே வந்து அந்த எண்ணுக்கு பதிலாக கே என்ற காவி வந்து நிற்பார். அப்ப இந்த ஐக்கும் ஜேக்கும் இடையில இருக்கிற கோணம் இந்த டீட்டா வார இடத்துல நான் 90 பார்க்க போடுறேன். ஆகவே இந்த இடத்துல பருமன் உண்டு, இதுல பருமன் உண்டு, சைன் 90 உண்டு, கே என்ற காவி வந்துடும். சோ ஐ என்றதையும் ஜே என்றதையும் கிராஸ் பண்ணினா கே என்ற காவி வந்திருக்கும். சோ இதை காவியாக மார்க் பண்ணினால் இப்படி வரும். மார்க் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. இதை வச்சுக்கொண்டு நான் 3 எழுத போறேன். ஃபர்ஸ்ட் அதை நோட் அவுட் பண்ணுங்க. ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணினால் எங்களுக்கு கே என்ற பகுதி வரும். காரணம் அது ரெண்டுக்கும் இடையில 90 பாகை இருக்கிறதால சைன் 90க்கு தான் உண்டு, சைன் 90 பாகைக்கு தான் உண்டு. அப்ப அதால அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒன்று என்று வந்தால் இங்க ஐயும் ஜேயும் பெருக்கினா இவர வித்தியாசமான அடுத்த செங்குத்தான காவிகளை ஞாபகம் வச்சு கொண்டு எழுதுங்க. ஏ கிராஸ் பி என்று வந்தால் ஏ இந்த பருமன், பி இந்த பருமன், சைன் தீட்டா என் காவி. என் காவி என்றது அந்த ரெண்டுக்கும் செங்குத்தா இருக்கிற இன்னும் ஒரு காவி. ஆகவே ஐயும் ஜேயும் பெருக்கக்குள்ள எங்களுக்கு கே என்ற காவி வரும். ஜேயும் கேயும் பெருக்கக்குள்ள ஐ என்ற காவி இங்க எண்ணுக்கு பதிலாக வரும். 2 பேரை எடுத்தா 3ஆவதால் எண்ணாக இருப்பார். இத ஞாபகப்படுத்தி கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். இத நாங்க இப்படி பெருக்கி கொள்ளுறது ரிஸ்கான ஒன்று. அதால நாங்க இதை ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி நாங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இருக்கிறோம். சோ அதை நான் இதுக்குள்ள கொண்டு வர போறேன். செகண்ட் பகுதிக்கு வாரத்துக்கு முதல்ல இப்படியான ஒரு ரொட்டேஷனுக்கு இருவோம். இவ்விடத்துல ஐ போடுறேன், இவ்விடத்த ஜே போடுறேன், இந்த இடத்துல கே போடுறேன். ரொட்டேஷனை நல்லா பாத்துக்கோங்க. இப்படி எழுதுறேன் பாருங்க. ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணினால், ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணினால் கே வரும். ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணினால் கே வரும். அதே மாதிரி ஜேயையும் ஐயையும் கிராஸ் பண்ணினா இப்ப நான் இடம் சுழியில தான் இது செய்யணும் என்று அங்க நோட் பண்ணி இருக்கிறேன். இடம் சுழியில தான் செய்யவான். அப்ப நீங்க ஜேயையும் ஐயையும் கிராஸ் பண்ணினா கே வரும், ஆனா மைனஸ் கே வரும். நீங்க சுழிய மாத்துறீங்க, வலம் சுழியால இருக்கிறீங்க. சோ இந்த இடத்துல எங்களுக்கு மைனஸ் கே வரும். இரண்டாவது விஷயம், ஜேயையும் கேயையும் பெருக்கினா, ஜேயையும் கேயையும் கிராஸ் பண்ணினால், ஜேயையும் கேயையும் பெருக்கினால் ஐ என்றது வரும். அதே சுழி மாறி கே ஜே என்று பெருக்கினால், கே ஜே என்று பெருக்கினால், கேயும் ஜேயும் பெருக்கினா ஐ வரும். ஆனா சுழி மாற்றம் என்றதால மைனஸ் ஐ என்று வரும். அதே மாதிரி அடுத்த பகுதியில மீதமாக இருக்கிறது, கேயும் ஐயும் பெருக்கினால் கே கிராஸ் ஐ ஆக இருந்தால் அதே சுழியூடான பெருக்கம், ஆகவே ஆன்சர் ஜேயா இருக்கும். மாறி இங்க ஐ கிராஸ் ஜே என்று எடுத்துக்கொண்டால், ஐ கிராஸ் ஜே என்று எடுத்தால் நீங்க சுழிய மாத்துறீங்க, ஐ கிராஸ் ஜே என்று மாத்துறீங்க. சோ மைனஸ், இது தவிர்ந்த அடுத்த காவி கே ஆக இருக்கும். சோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். Example. A என்ற காவி 2i plus 3j plus 4k. B என்ற காவி, I plus 5j plus 2k. First
A dot B ஐ காண்க. Second, A cross B ஐ காண்க. Okay, first one, A cross B equivalent, A cross B, sorry, A dot B, that is equal to 2i. நீங்க மேல பார்த்தே இருக்கலாம், நான் செய்முறைக்காக அவ்வளவும் செய்து கொள்கிறேன். Dot I plus 5j plus 2k. So that is equal to I dot I தான் 1, so 2. J dot J தான் 1, 3 தர 5 15. ஒன்று காட்ட தேவையில்லை. J dot J 1 வரையும். K dot K தான் 1, 8. 4 தர 2 8. மற்ற ஒன்றும் பார்க்கறே இல்லை. இதுதான் டொட்டுக்குள்ள பகுதி. ஆகவே இதனுடைய கூட்டல் பெறுமதி 25. இது எண்ணி பெறுமதியில வருது. ரைட், கிராஸுக்குள்ள வாரன் செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிருக்கிறேன் தெரியும் உங்களுக்கு. செகண்ட் ஒன் பகுதியில A cross B என்ற இடத்துக்கு வாரன். சோ A cross B என்ற காவி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், A என்று சொல்லுறது 2i சக 3j சக 4k cross B என்ற காவி I சக 5j சக 2k. ஓகே, பெருக்கம் செய்ய போறோம். முதல் பேசிக் லெவலா பெருக்கிறேன், பிறகு ஒரு ஷார்ட்கட்ல செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 2i எல்லாத்தையும் பெருக்கம் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் இதை பெருக்கினோம் என்று சொன்னால் 2i cross i வரும், பிளஸ் 2i இதை பெருக்கினால் 10i cross j வரும். 2i இதை பெருக்கினோம் என்று சொன்னால் 4i cross k வரும். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் கீழே எழுதுறேன், நீங்க நேரம் எழுதுறால் எழுதுங்க. 3j ஒவ்வொன்றையும் பெருக்கிறேன். 3j cross i வரும். ஃபர்ஸ்ட் j, செகண்ட் i. 3 தர 5 15, j cross j என்று வந்துடும். 3 தர 2 6, j cross k என்று வந்துடும். ஒவ்வொன்றையும் சரியாக எழுதியிருக்கேன், பிழைச்சாலும் விளங்குறதுக்கு லேசுக்காக 3 பெருக்கிறேன். 3 ஓர்டரை மாற்றி கொள்ளாதீங்க. JI 3 பெருக்கி இருக்கிறேன் 15, JJ 3 பெருக்கி இருக்கிறேன் 6, JK. தேர்ட் ஒன் 4k பெருக்க போறேன். 4k பெருக்க போறேன். 4k cross I 4 பெருக்கிறேன். I4 20, k cross j 4 பெருக்கிறேன் 8 k cross k. ஓகே, இதுல I cross I எல்லாம் 0. சோ k cross k எல்லாம் 0. சோ அவுட், அதெல்லாம் போய் மீதியாக இருக்கிற பகுதிகளுக்குள்ள வரும். இன்னும் 6 பகுதிகள் இருக்குது. இப்ப நீங்க ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டிய பகுதி IJK இந்த ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷன் ஊடாகத்தான் எடுக்க வேணும். இப்ப நீங்க அங்கால பிரட்டி கொண்டு செய்ய தேவையில்லை. இந்த கேள்வி செய்யறேன்னு சொன்னால், நாங்க இந்த சொன்னால் அந்த இடத்துல ஒரு இடம் நீங்க எவ்வளவு வேணுமென்றாலும் போடலாம். IK என்று போடுறேன். ஓகே, ஆன்சர் நல்லா பாருங்க. I cross j என்று வந்தால், சோ இதுக்குரிய ஆன்சரா எழுத போறேன். அந்த 10 ஓகே, அது அப்படியே வரும். ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது.
செகண்ட் ஒன் 4 4 இந்த ஐயையும் கேயையும் கிராஸ் பண்ணினா பாருங்க, ஐயையும் கேயையும் கிராஸ் பண்ணினா கே ஐ என்று வந்திருந்தா ஓகே, அதே சுழி ஜி என்று போட்டா ஐ கிராஸ் ஜி என்று போட்டால் இதுல சுழி மாறுது. சோ மைனஸ் ஜே, அந்த இடத்துக்கு வர வேண்டியது மைனஸ் ஜே. 2 பார்ட் முடிச்சிருக்கிறேன். 3வது 4வது நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எழுதுறதுக்கு முதல்ல நீங்க எழுதி பாருங்க. லேசான ஒன்று சுழிய சுட்டி காட்டி இருக்கிறேன், அதை நீங்க சரியாக பயன்படுத்த எடுத்துக்கொண்டால் சரி. சோ ஜே ஐய பெருகி பாருங்க, என்ன வரணும்? கே தான் வரணும். மைனஸா பிளஸ் ஆண்டு பாருங்க, பிளஸ் ஐயா மைனஸ் ஐயாண்டு பாருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்யற வேலை. சோ இந்த இடம் ஜே ஐ என்ற பெருக்கத்துக்குள்ள வருவோம். சோ அந்த இடம் எனக்கு 3 அப்படி என்று வந்திருக்கும். இப்ப நான் விடையில ஜே ஐ என்று எடுத்தேன்னு சொன்னா, ஜே ஐ என்று எடுத்தேன் என்றால் இதனுடைய சுழி மாறுது, சுழி மாறுது. சோ இங்க நான் போட வேண்டியது மைனஸ் கே ஆக இருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த பகுதிக்குரிய இடம் ஜே ஐக்குரிய இடம். இனி ஜே கே என்றது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், ஜே கே என்று சொல்றதுக்குரிய விட எங்களுக்கு அவடத்துல என்ன வரணும் என்று பார்ப்போம். ஜே கே என்றது சரி, சுழி வந்து சரியாக இருக்குது, அதே சுழியில தான் அது அமைஞ்சிருக்குது. ஆகவே அன்று என்று வந்தால் இந்த இடம் அடுத்த காவி கேயும் ஐயும் கிராஸ் பண்ணப்பட்டால், சோ கேயும் ஐயும் கேயில இருந்து ஐய தான் ஃபர்ஸ்ட் கே செகண்ட் ஐ என்று சொன்னால் அப்ப ஜே பிளஸ்க்கு தான் வரும், அதே சுழியாக இருக்கிறதால 4 ஜே. சோ நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கொண்டமாக இருந்தால், நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 20 கே ஜே என்ற பெருக்கம் இருக்குமாக இருந்தால் சுழிய பாருங்க மாறி கிடக்குது. கேயும் ஜேயும் பெருக்கினால் ஐ என்று வந்திருக்க வேண்டும். சோ இந்த இடம் எங்களுக்கு கேயும் ஜேயும் பெருக்கினால் மைனஸ் ஐ என்றது அந்த இடம் 6 தர மைனஸ் ஐ என்ற பகுதி. சோ திரும்ப ஒரு தரம் செட் பண்ணி கொள்ளுறேன். முதல் பெருக்கம் 0 சரி, 10 இதுல கே என்றது வரும், அது ஓகே. ஐயும் கேயும் பெருக்கப்பட்டால் ஜே வர வேணும். சோ அது மைனஸ் ஜேயில வந்திருக்கும், அது சரி. ஜேயும் ஐயும் பெருக்கப்பட்டால் கே வந்திருக்கணும். சோ அது மைனஸ் கே ஆக வந்திருக்கணும், அது சரி. இவ்விடத்துல தான் ஒரு பகுதி இருக்குது. ஜேயும் கேயும் பெருக்கப்பட்டால் இந்த இடம் எங்களுக்கு 6 ஜேயும் கேயும் பெருக்கப்பட்டிருக்குது. சோ இந்த இடம் எங்களுக்கு 6 ஐ என்ற இடமாக அவ்வளவும் இருக்குது. சோ இந்த இடம் எங்களுக்கு லாஸ்ட் வந்து 20 அல்ல, 20. சோ 20 இது ஓகே, இதுவும் சரி. 6 ஐ என்ற இடம் ஜேயும் கேயும். இந்த இடத்துக்கு வரான் 4 கேயும் ஐயும் பெருக்கப்பட்டால் ஜே என்றது வரும், அது சரி. இப்ப 20 இதான் இடம் அங்க போட்டிருக்கு. கேயும் ஜேயும் பெருக்கப்பட்டால் மைனஸ் ஐ என்று வரணும். சோ இந்த இடம் மைனஸ் ஐ. இப்ப சுருக்கம் செய்யுங்க, அதுக்குரிய விட எத்தனை ஐ வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. மைனஸ் 20 ஐ என்ற இடமும் 6 ஐயும் சேர்ந்தால் மைனஸ் 14 ஐயும். 4 ஜேக்கு 4 ஜே போயிரும். சோ இதுல 10 கேயும் இருக்கும். இதுதான் எங்களுக்கு ஏ கிராஸ் பி ஆக வர வேண்டிய விடையாக இருக்கும். மைனஸ் 14 ஐயும் சக கேயில 10, இதுல ஒரு சுருக்கம் இருக்கலாம். 10 3 போனால் 7 கே. ஓகே, இது வந்து எங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் ஏற்படுத்த பார்க்கும். இது வந்து எங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்குகளை ஏற்படுத்த பார்க்கும். நாம இதுல நின்று ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கிறது ஒரு மொத்தமான கேள்விகள் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை காட்டி கொண்டிருக்கும். அதை பார்த்து செய்ய வேண்டி இருக்குமே, ஐடி படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு பதிலாக நாங்க இன்னும் ஒரு மாற்று முறையை கையாண்டு இதே ஆன்சருக்குள்ள பகுதிக்குள்ள வரப்போறேன். சோ இந்த பகுதிக்கு நீங்க ஒரு மெத்தட் 1 போட்டுக்கொண்டு இன்னும் ஒன்று போடுவோம், மெத்தட் 2. சோ மெத்தட் 2 துணிகோவை முறையில பெருக்க போறோம். அதாலதான் இந்த பகுதி வந்து திரும்ப வராம இருக்கிற ஒரு காரணம் அதுதான், துணிகோவை இல்லதானே. அப்ப அதால இந்த இடம் எங்களுக்கு விலகி போகுது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சு கொள்வோம்ன்றதுக்காக இதை பயன்படுத்தி கொள்றேன். சோ ஏ கிராஸ் பி என்ற இடத்துக்குள்ள வரப்போறேன். செய்முறைய சரியாக பார்த்து கொள்ளுவோம். சோ ஏ கிராஸ் பி என்று சொல்லக்கூடிய இடம்
இப்ப போர்டை எல்லாரும் தெளிவா கவனிங்க. A cross B என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு துணிகோவையில இதுல IJK என்று இருக்கிறதால ஒரு இடம் I ஆகவும் இன்னும் ஒன்று J ஆகவும் இன்னும் ஒன்று K ஆகவும் 3 நிரல்களூடாக எழுத போறேன். முதலாவது பகுதியில வந்து ஐக்கு நேர 2 இருக்கு, அடுத்தது 3 இருக்கு, அடுத்தது 4 இருக்கு, எழுதிட்டேன். பி என்ற அடுத்த பெருக்கம் B ஆக இருக்கிறதால இவ்விடத்துல 1 இருக்குது, இவ்விடத்துல 5 இருக்குது, இவ்விடத்துல 2 இருக்குது, அதையும் எழுதிட்டேன். இப்ப இத துணி கோவைக்குரிய பகுதியாக சொல்லிக் கொள்ளுறது போட்ட கவனிங்க. ஃபர்ஸ்ட் விட எழுத போறேன். ஐ எடுத்தன் என்று சொன்னால் இதுல ஐ எடுத்தன் என்று சொன்னால் போட்ட நல்லா பார்க்க வேணுமா? நான் ஐ ஊடாக இருக்கிற ரோ கிடையையும் அதர கொலம் நிரல் பகுதியும் எடுத்துட்டேன் என்று ஒரு கற்பனை பண்ணினா வெட்ட வேணாம், எடுத்துட்டேன் என்று ஒரு கற்பனை பண்ணினால் 4 இலக்கங்கள் மிச்சம் இருக்கும். சோ இந்த ரெண்டையும் ஒரு தரம் பெருக்கிக் கொள்ளுற. அப்படி என்றால் 3 தர 2 6. அதை எழுதுறேன் ஃபர்ஸ்ட் என்றதால 3 தர 2 இடத்துல வரும் சய. அடுத்த கிராஸ்ல இது ரெண்டையும் பெருக்கிக் கொள்ளுறேன் 4 தர 5. சோ அந்த பார்ட் முடிச்சு. இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். 3 2 6, I 4 20, 6ல 20 போனால் சய 14 I என்றதும் கூட ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது பார்ட் செய்யக்குள்ள இதை அளிக்கிறேன்னா கற்பனையாகத்தான் யோசிக்க வேணும். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டணும்ன்றதுக்காக தான் அப்படி செய்திருக்கிறேன். செகண்ட் பார்ட் செய்யக்குள்ள ஜே எடுக்கக்குள்ள இதுல -J என்று எடுக்கணும். இங்க என்ன பகுதி இருந்தாலும் நீங்க -J என்று எடுக்கணும். அது துணிகோவோட காரணம் ஒரு பகுதி, அதாவது இதை நாங்க எடுத்தா இதை தூக்கி இஞ்சால போடணும் உண்மையாக. அப்ப அப்படி போட்டு ரோ கோலம் சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக இதுக்கு அங்கால இருக்கிறதுக்காக இதை நாங்க அடுத்த பக்கம் கொண்டு போறதாக கருத வேணும். அதனால எப்பொழுதும் இதை எழுதக்குள்ள -J என்று தான் எழுதணும். எழுதி போட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அந்த ஜேயின் ஊடாக வார பகுதி நல்லா பாத்துக்கோங்க. ஜேயின் ஊடாக வார கொலமும் அந்த ஜேயின் ஊடாக வார ட்ரோவையும் வெட்டினா 4 மூலகங்கள் மிச்சம் இருக்கும். அதுல 1 இந்த 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 1 இந்த 2. ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ்ல பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ்ல பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் ஃபர்ஸ்ட் அடுக்கக்குள்ள 2 தர 2 அப்படி என்று வரும். மைனஸ் பொதுவாக அது கழிக்கிற இது ரெண்டையும் பெருக்கியாச்சு. இது ரெண்டையும் பெருக்குவோம் 1 தர 4. ஆகவே 1 தர 4 பாருங்க 0 வரும். 4ல 4 போனா 0. அதால ஜே வர மாட்டிச்சு விடையில. நெக்ஸ்ட் கே எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க இதை அழிச்சு கொள்ளுறேன். இந்த கேயால வார கொலம் வராது, இதால வார ரோ வராது. சோ இங்க எங்களுக்கு மீதமாக இருக்கிற மூலகங்கள் இது 4. இப்ப பாருங்க இந்த கிராஸ் ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. I 2 10 சும்மா எழுதுறேன். 2 தர 5 நீங்க டிரெக்டா எழுதலாமா? இத பெருக்குங்க 1 தர 3 அவ்வளவு வந்துட்டது. சோ ஆன்சர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதை சுருக்குங்க. இவ்வளவுக்குள்ளே -14 இருக்குது. சோ -14 I என்று வரும். இவிடத்தை பாருங்க 0 இருக்குது வரமாட்டிச்சு. இதுல பாருங்க 10ல 3 போனா 7 என்று வரும். சோ இதுல ஆன்சர் இதுல 7K என்ற பகுதி. சோ ஃபர்ஸ்ட் அவளையும் விளங்கி செல்ஃபா ஃபர்ஸ்ட் செய்யுங்க. இன்னும் ஒரு உதாரணம் தரேன்.
ஃபர்ஸ்ட் ஐ எடுக்கும், மேல இருக்கிற மாதிரி மட்டும்தான் எடுக்கிற, ஜே எடுக்கும், கே எடுக்கும். இது நாங்க கூட விரிவா செய்தோம் என்றால் கொஞ்சம் விளங்குறது கஷ்டம் மாதிரி இருக்கும். சோட்டா தான் செய்யணும். இன்னும் சுருக்கமா தான் யோசிக்க போறேன். இரண்டாவது காவிக்காக எழுதி கொள்ளுங்க. ஏ என்ற காவிக்காக 2i சய ஜே சக 5k. பி என்ற காவிக்காக 3i சக 4j மைனஸ் 3k. ஓகே. A cross B ஐ காண்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், B cross A ஐ காண்க. ரெண்டும் சமனா இருக்காது. அங்க A dot B யும் B dot A யும் சமனா இருக்கும். ஆனால் இங்க A cross B யும் B cross A யும் சமனா இருக்காது. இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ ஃபர்ஸ்ட் A cross B கூடாக பகுதிக்குள்ள வர போறேன். ஃபர்ஸ்ட் அந்த துணிகோப முறையில ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அளிக்கிறேன். கிராஸ் பண்ணி வெட்டாம கையால மறைக்கிற மாதிரி செய்யுங்களா? அதுல வெட்ட வேணாம், நோட்ஸ்ல வெட்ட வேணாம். சோ ஃபர்ஸ்ட் A cross B எடுத்தேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் செய்றேன். A cross B எடுத்தேன்னு சொன்னால் இங்க I J K, ஐக்கு பதிலாக 2 வரும், இதுல சய 1 வரும், இதுல 5 வரும் போட்டுக்கோங்க. ரெண்டாவது B போட வேணும். 3 4 சய 3, 3 4 சய 3. ஓகே, that is equal to I எடுங்க. I எடுங்க. நீங்க கற்பனையா மேல இருக்கிற ரோவும் இல்ல, ஐயால வார கொலமும் இல்ல. அப்ப எது மிஞ்சி மண்டு பாருங்க. அது 4லையும் கை வச்சாலும் சரி. இந்த இவ்வளவு மீதம் இருக்கும். நல்லா பாருங்க. இந்த ட்ரோ இல்ல வைத்து, அதுல வார கொலம் இல்ல வைத்து, இந்த அவ்வளவும் போயிட்டு போனா இவ்வளவு மிச்சம். இது ரெண்டையும் கிராஸ்ல பெருக்குங்க. ஓர் 3 3 போடுங்க. நடுவுல சய I 4 20. அந்த பகுதி முடிஞ்சு. ரெண்டாவது மைனஸ் ஜே என்று போடுங்க. மைனஸ் ஜே என்று போடுங்க. அதே போ நடுவுல போடக்கூட மைனஸ் தான் போடுறேன். அதால வார ட்ரோவையும் அதால வார கொலமும் விடுங்க. இந்த கொலம் விடுங்க, இந்த ட்ரோ விடுங்க. இந்த 4 மிஞ்சும். நல்லா பாருங்க. இந்த ட்ரோவை விடுங்க, அந்த இடத்தால வார கொலம் விடுங்க, அதை விடுங்க. விட்டா இது 4 மிஞ்சும். ஃபர்ஸ்ட் கிராஸ் இப்படி பெருக்கணுமா? ரைட். முதலாவது பெருக்கம் எடுத்தால் 2 சய 3ஆல பெருக்கினால் சய 6 வரும். நடுவுல மைனஸ் போடுங்க. கழிக்கணும். 2 கிராஸையும் பெருக்கி கழிக்கணும். அடுத்தது 3 தர 5 மிச்சம் இருக்கு. பெருக்குங்க. 3 தர 5 15. அதையும் போடுங்க. முடிஞ்சது. நெக்ஸ்ட் கே எடுங்க. கீழ் எடுக்கிறேன், நீங்க நேரம் எடுங்க. கே எடுத்தால் கேக்குரிய பகுதி எடுத்தால் அந்த கேயால வார ட்ரோ போயிரும், அந்த கேயால வார கொலம் போயிரும். இந்த 4 மிச்சம். பெருக்குங்க. 4 8 நடுவுல சய 3 சய 1ஆல பெருக்கினால் ஒரு சய 3 வரும். அதையும் போடுங்க. இப்ப ஐக்குரிய விட ஐ தர இந்த இடம் சய 17 மைனஸ் ஜே தர இந்த இடம் மைனஸ் 21. இந்த இடம் கே தர இது கூட்டல மாறும் 11. சோ விட மைனஸ் 17 ஐயும் சக 21 ஜேயும் சக 11 கேயும் தான் அதற்குரிய பெருக்கம். முடிச்சாக்கள். இப்ப பி கிராஸ் ஏக்கு வாங்க. பி கிராஸ் ஏ ஐ போடுங்க, ஜே போடுங்க, கே போடுங்க. ஃபர்ஸ்ட் பி எழுதுங்க. 3 4 சய 3. செகண்ட் ஏ எழுதுங்க. 2 மைனஸ் 1 5. செய்து பாருங்க. அப்ப ஐய பொதுவா எடுத்துட்டு என்ன நம்பர் 2
ஐய பொதுவெடுத்தால் அந்த கொலம் அந்த ட்ரோ போனால் இவ்வளவு 4 20 நடுவில் ஒரு மைனஸ் சய ஒன்றையும் 3ஐயும் பெருக்கினால் 3 ஓகே அது முடிஞ்சு ஜே எடுத்தால் அந்த கொலம் விடுங்க அந்த ட்ரோ விடுங்க அந்த கொலம் விடுங்க அந்த ட்ரோவை விடுங்க விட்டீங்கன்னு சொன்னால் இதால பகுதி அப்படியே போயிரும் இதால பகுதி அப்படியே போயிரும் முதல் இது ரெண்டையும் பெருக்குங்க 5 3 15 சய அடுத்த ரெண்டையும் பெருக்குங்க 3 சய 6 அப்ப அதையும் போடுங்க சக கேய போடுங்க அதால வார ட்ரோ கொலம் ரெண்டையும் வெட்டுங்க இவ்வளவு மிச்சம் இத பாருங்க 3 சய ஒன்றால பெருக்கினா சய 3 போடுங்க நடுவுல மைனஸ் 10 4ஆல பெருக்கினா 8 அதையும் போடுங்க இப்ப விட 20ல 3 போனா 17 ஐ என்று வரும் இவிடத்தை 21 மைனஸ் 21 ஜே என்று வரும் இங்க சக அந்த இடம் மைனஸ் 11 கே என்ற பகுதிக்கு வந்திருக்கு சோ ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆன்சர் தற்போதைய பகுதியில மைனஸ் பகுதியாக மாற்றம் அடைஞ்ச பகுதியை அதுக்குள்ள பார்த்திருக்கலாம் சோ இதுதான் ஒரு காவி பெருக்கம் அல்லது குறுக்கு பெருக்கம் என்று சொல்லுற விஷயமே இதுதான் ஒரு காவி இன்னொரு காவியால குறுக்கு பெருக்கம் செய்யப்பட்டால் வார விடையும் எங்களுக்கு ஒரு காவி ஆகவே இருக்கும் பெறுமதியாக இருக்காது திரும்பவும் ஒரு காவி உருவாகி இருக்கிறத பார்க்கலாம் இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கின்ற கிராஸ் பெருக்கம் என்றால் என்ன என்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கு மேலதிகமா இதுக்குள்ள ஒரு பிரயோகம் மட்டும் இருக்கு இதை வச்சுக்கொண்டு முக்கோணியின் பரப்பளவு காணலாம் என்று ஒரு பகுதி இருக்குது சோ அதனால நான் முக்கோணியின் பரப்பு காணுகின்ற ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ள உள்வாங்கி கொண்டு இந்த சிலபஸை நிறைவு செய்ய போறேன் சரி நெக்ஸ்ட் ஹெடிங் முக்கோணியின் பரப்பளவு காணல் முக்கோணியின் பரப்பளவு காணல் ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்றேன் இதுல 2 காவிகள் எடுத்துக்கொள்றேன் ஒன்று ஏ என்ற காவியாகவும் இன்னும் ஒன்று பி என்ற காவியாகவும் இது ஓ இது ஏ இது பி ஆகவும் இருக்கட்டும் படத்தை கேறிக்கோங்க இப்ப எங்களுக்கு ஏ கிராஸ் பி இடையில வர ஒரு கோணம் டீட்டாவையும் உருவாக்கி சொல்றேன் சோ ஏ கிராஸ் பி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தால் இங்க மொட் ஆஃப் ஏ மொட் ஆஃப் பி சைன் டீட்டா புதிதாக ஒரு காவி ஒன்று உருவாகும் என் இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கிராஸுக்கும் பருமன் கண்டுபிடிக்கலாம் அப்ப இந்த ஏ கிராஸ் பிக்கு பருமன் எடுத்தால் அங்கால சைட்லையும் பருமன் எடுக்கணும் கொஞ்சம் போட பாருங்க இப்ப இது பொதுவாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சூத்திரம் இதண்ட பருமனை கண்டுபிடிக்க போறேன் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஏ கிராஸ் பி இக்குரிய விட ஐ சக 2 ஜே சக 3 கே என்று வந்தால் ஏ கிராஸ் பி என்ற பருமன் என்று கேட்டால் வர்க்க மூலத்துக்குள்ள 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் எடுத்தால் இவ்விடத்துல 9 10 4 வர்க்க மூலம் 14 என்றது இதுக்குரிய விட இது கிராஸ் பெருக்கம் அது பருமன் சோ அதே மாதிரி இங்கேயும் நாங்க இவருக்கு பருமன் எடுத்தால் இவருக்கும் பருமன் கொடுக்கணும் அது ஏற்கனவே பருமன் இருக்குது இவருக்கும் பருமன் எடுக்கணும் ஏற்கனவே பருமன் இருக்குது இவருக்கும் பருமன் கொடுக்க வேணும் சோ அவருக்கு ஒரு பருமன் இவருக்கும் பருமன் கொடுக்க வேணும் அதையும் பருமன் கொடுத்தாச்சு
இப்ப ஏ இந்த காவி பருமன், பி இந்த காவி பருமன், சைன் தீட்டா மோட் போட தேவையில்லை, சும்மா எழுதலாம். அது ஒரு 120 பாகை என்று வந்தா கூட எங்களுக்கு அந்த இடத்துல வர்க்க மூலம் 3x2 வரும். 30 பாகை என்று வந்தா கூட நாங்க 2 தான் எழுத போறோம். சோ 2 கால்வட்டத்துக்கு சைன் வந்து பிளஸ்ல தான் கிடைக்கும். மொட்டிட பிரதான காரணம் பிளஸ் ஆக்கி காட்டுறது மட்டும். இவர் எங்களுக்கு தெரியும் அலகு காவியிட பருமன் ஒன்று. ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கிறோம் என் என்று சொல்லுறது ஒரு அலகு காவி என்று சொல்லி இருக்கிறோம். சோ இங்க பகுதிகளுக்குள்ள வாரன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இவ்வளவு பகுதிக்குள்ளையும் இருந்து ஓஏ என்று சொல்லுற காவி, ஓஏ என்று சொல்ற பகுதியில ஏ இந்த பருமன் எடுத்தால் போடல பாருங்க, ஏக்கு பருமன் எடுத்தா அது ஓஏ சுட்டி காட்டும். ஓஏ காவிக்கு பருமன் எடுத்த மாதிரி. சோ பருமனை நாங்க சாதாரணமாக இப்படி எழுதிக்கொள்ளே. ஓபி என்ற பகுதிக்கு, அதாவது பி என்று செல்லக்கூடிய காவிக்கு பருமன் எடுத்தா அது எந்த நீளத்தை குறிக்கும் என்றால் ஓபி என்ற நீளத்தை குறிக்கும். ஆகவே இந்த இடம் உங்களுக்கு ஓஏ என்றதையும், இந்த இடம் எல்லாம் நம்பரா, அதெல்லாம் தர போட்டீங்க, இது தர சாதாரணமான ஒரு நம்பர். இவர் வந்து எங்களுக்கு என்னவாக இருப்பாருன்னு சொன்னா, அல்லது டொட்டோ என்ன போட்டாலும் சரி. சோ ஓபி என்றதை சுட்டி காட்டும். தர இந்த இடம் சைன் தீட்டா மட்டும் இருக்கும். குறிங்க, அவளையும் அடுத்த பகுதியில முடிச்சு விடுறேன். இப்ப முக்கோணியை பொறுத்த வரையில ஒரு பரப்பளவு என்று சொல்லுறது ஒரு அடிதர செங்குத்தீரமாக இருக்க வேணும். அரைதர, இதை நான் ஒரு எச் அப்படின்னு எடுக்கிறேன். இப்ப இந்த முக்கோணிய கருத்தில் எடுத்தால், இந்த முக்கோணியை நாங்க கருத்தில் எடுத்தால் எதிர்பக்கத்தையும் செம்பக்கத்தையும் தொடர்புபடுத்தினால் சைன் தீட்டாவை எடுக்கலாம். சோ சைன் தீட்டாவுக்குரிய விடையாக எதிர்பக்கம் எச்சும் இந்த அயல் பக்கம் ஓபியும் என்று வரும். சோ ஓபியோட இந்த சைன் தீட்டாவை பெருக்கினா அதுக்கு பதிலாக நாங்க எச் என்று போடலாம். இதை சைட்ல ஒரு இடத்துல மார்க் பண்ணி கொண்டு இங்க இப்ப நாங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஓஏ என்று போடலாம். தர ஓபி சைன் தீட்டா வார இடம் அவ்வளவுக்கும் பதிலா ஒரு எச் அப்படின்னு போடலாம். போடுங்க. இப்ப எங்களுக்கு ஏ கிராஸ் பி என்ற பருமன் என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு ஓஏ என்றது வருது, தர எச் என்றது வருது. இந்த பக்கம் ஒரு அறையை சேர்த்துக் கொள்வோம், ஏ கிராஸ் பி என்று சொல்லி. இந்த பக்கமும் ஒரு அறையை சேர்த்துக் கொள்வோம், ஓஏ தர எச் என்று. சோ இவ்வளவுக்கும் பதிலாக நாங்க போடலாம் முக்கோணியின் பரப்பளவன். ஒரு காவியின் கிராஸ் பெருக்கத்தின் அரைவாசி பருமன் தான் முக்கோணியின் பரப்பளவு. ஒரு கிராஸ் பெருக்கத்தை எடுத்து அதை முக்கோணியின் பரப்பளவின் ஊடாக உருவாக்கம் செய்திருக்கிறோம். திரும்பியும் சொல்லுறேன், எழுதி முடிங்க, திரும்ப தரம் சொல்லுறேன். இப்ப ஒரு முக்கோணியில 2 பக்கங்களை வகை குறிக்கும் 2 காவைகள் குறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். சும்மா வருமனே ஒரு கிராஸ் பண்ணி பாக்குறோம். ஏ கிராஸ் பி என்றால் ஏயின் பருமன் பியின் பருமன் சைன் தீட்டா என், அது வாய்ப்பாடு. இதுக்கு மொட் எடுக்கிறேன், பருமன் எடுக்கிறேன். இதுக்கும் பருமன் எடுக்கணும், ஏற்கனவே இருக்கு, அப்ப தேவையில்லை. இதுக்கும் பருமன் எடுக்கணும், ஏற்கனவே இருக்கு, தேவையில்லை. சைன் தீட்டாவுக்கு பருமன் எடுத்திருக்கேன், எண்ணுக்கு பருமன் எடுத்திருக்கேன். 2 பக்கமும் பருமன் எடுத்திருக்கேன்னு நினைங்க. எண்ணுக்கு பருமன் எடுத்தா அது ஒன்றா மாறிடும், ஏதாவது ஒரு அலகு காவி. அப்ப அது பருமன் எடுத்தா ஒன்று போடலாம். ஆகவே அவருடைய பருமன் 1 ஆக வந்துடும். ஏ என்ற காவியிட பருமனுக்கு பதிலாக ஓஏ நீளம் என்று போடலாம். பி என்ற காவியின் பருமனுக்கு பதிலாக ஓபி என்ற நீளம் போடலாம். அதுல ஒரு சைன் தீட்டா இருக்கு. இந்த பக்க நீளத்தை இப்படி மடிச்சா 90 மைனஸுக்குள்ளால மடிச்சா எச்அமன் ஓபி சைன் தீட்டா டிரெக்டாவும் சொல்லலாம். ஆகவே ஓபி சைன் தீட்டாவை சேர்த்து ஒரு எச் என்று போடலாம். ஓபி என்ற பக்கத்தை மடிச்சால் எச்சுக்கு சமனாக சைன் தீட்டா வடிவத்துல மடியும். ஓபி சைன் தீட்டா அது எச்சுக்கு சமனா இருக்கு. அப்ப ஒரு அரை வந்தா போதும். அரைதர அடிதர செங்குத்துயரம் பாருங்க. ஓஏ என்றது அரை அடி, இவர் வந்து செங்குத்துயரம். அப்போ ஒரு அரை வந்தா போதும்.
ஆகவே இவ்வளவு பகுதியிலையும் ரெண்டு சைட்லையும் ஒரு அறையை சேர்த்துக் கொள்வோம். இது அவ்வளவுக்கும் பதிலாக அரைதர அடிதர செங்குத்தியரம் முக்கோணியின் பரப்பளவு. ஆகவே ஒரு குறுக்கு பெருக்கத்தின் அரை மடங்கு பருமன் தான் இந்த முக்கோணியின் பரப்பளவாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு முக்கோணி குறிங்க A, ಇದರ ತಾಣಕಾವಿ A, B ಇದರ ತಾಣಕಾವಿ B, C ಇದರ ತಾಣಕಾவி C. பக்கத்துல A க்கு பதிலாக அந்த காவி மைனஸ் I சக J, B க்கு பதிலாக தந்த காவி I மைனஸ் C க்கு பதிலாக தந்திருக்கிற காவி எல்லாம் தரவுல தந்திருக்குது. 2I சய 3J, 2I சய 3J சக 2K. முக்கோணியில பரப்ப காணுவோம். இந்த பரப்பு காணக்குள்ள எப்படி செய்யணும் என்றால், இப்ப இது உற்பத்தி தரல, இப்படி தந்திருக்கு. இந்த டீட்டான்னு நினைச்சு கொண்டு செய்ய போறேன்னா, இந்த முக்கோணியின் பரப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அரை என்று போட்டுட்டு குறித்த ஒரு புள்ளியிலிருந்து அந்த காவி AB காவியா அதுல பருமன் தர, அடுத்த பகுதிக்குரிய பகுதியில வாரம் AB என்ற காவி தர, AC என்ற காவி இதுல குறுக்கு பெருக்கம் செஞ்சு போட்டு அதுக்கு பருமன் எடுத்து அரைவாச கொடுக்கணுமா. முந்தி A காவி B காவி என்று லேசா போட்டிருந்தேன், இப்ப AB என்று வருது. இப்ப இப்படி வாங்க, AB என்ற காவி கண்டுபிடிக்க போறேன், அதுக்கு பதிலா போடுங்க B மைனஸ் A என்று போடுங்க. இதுல உற்பத்தி குறித்து தரல, சோ B வார இடத்துல போடுங்க I மைனஸ் J இருக்கு சக K இருக்கு. A வார இடத்தை போடுங்க மைனஸ் I சக J இருக்கு. சுருக்குவோம், இது பிளஸ் ஐயா மாறினா 2I என்று வரும். மைனஸ் ஜேயும் சேர்ந்தால் மைனஸ் 2J என்று வரும், K என்று வருமா. சோ இந்த இடம் எங்களுக்கு ஒரு ஹாஃப் இருக்கு தர. AB என்ற ஹாவிக்கு பதிலாக நாங்க 2I சய 2J சக K அதை கிராஸ் பண்ண போறோம். அடுத்த காவிக்கு வர போறேன். AC என்ற காவியை காணுங்க, AC என்ற காவியை காணுங்க. AC என்ற காவி இவ்வளவு தூரம் வராது, சும்மா செய்யறேன்னா C மைனஸ் A என்று போடுங்க. தான காவி முறை உங்களுக்கு எழுத தெரியும் தானே. 2I போடுங்க மைனஸ் 3J போடுங்க சக 2K போடுங்க. இதுல இருந்து A என்ற காவியை கழிங்க, மைனஸ் I சக J கழிங்க. சோ இது பிளஸ் ஐயா மாறினா 3I வரும். இதுல ஒரு மைனஸ் J வாரத்தால மைனஸ் 4J வரும், சக 2K வரும். சோ இங்க போடுங்க 3I சய 4J சக 2K. இப்ப அது ரெண்டோட கிராஸ கண்டுபிடிப்போமா. AB என்ற கிராஸையும் AC என்ற கிராஸையும் பருமன் இல்லாம முதல்ல கண்டுபிடிப்போம். I போடுங்க, J போடுங்க, K போடுங்க. முதலாவதுல 2 போடுங்க, மைனஸ் 2 போடுங்க, 1 போடுங்க, 3 போடுங்க, சய 4 போடுங்க, 2 போடுங்க. I எடுத்தால் அந்த ரோ கொலம் விடுங்க, விடத்த ஒரு சய 4 வரும். சய இது ரெண்டையும் பெருக்கினால் ஒரு 4 என்று வந்துடும். அப்ப சய 4 என்று வந்துடும். அது முடிஞ்சது. I மைனஸ் 4J சக 2K அது ஓகே. 2I மைனஸ் 2J சக K ஓகே. 2 சய 2 1 சரி. இப்ப மைனஸ் J எடுங்க, மைனஸ் J இந்த கிராஸ் போயிடும். 2 4 ஒரு 3 3. K எடுங்க, இந்த கொலம் இந்த ரோவை விடுங்க,
நான் 2 சய 8 டைம் முடிஞ்சு வேகமா செய்யறேன், சரியா பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் பிரிக்கணும் -6 வரும். அப்ப சய 6. இதுக்குரிய விட இதற்கு எழுதுறேன்னா ஐ இல்ல, இதுல -j என்றது ஒரு துண்டும், அங்க சய 2k என்ற ஒரு துண்டும் தான் இந்த கிராஸ்ல வரும். AB என்ற கிராஸும் AC என்ற கிராஸுமா -jயும் அந்த இடத்துல எங்களுக்கு சய 8 சக 6 என்றதால அங்க சய 2kயும் மிச்சமா இருக்கு. இதுல பருமன் எப்படி காண்ற? AB என்ற காவி தர AC என்ற காவிக்கு பருமன் கேட்டால் இந்த காவிய வர்க்க மூலத்துல போடுங்க. இந்த -1 வர்க்கம் சக -2 வர்க்கம் அது சமன் வர்க்க மூலம் 5. இதுக்குரிய விட அரை தர வர்க்க மூலம் 5. அவ்வளவுதான். உங்களோட கடைசி விட வர்க்க மூலம் 5. கிராஸ கண்டு அதுக்கு பருமன் காணணும். கிராஸ கண்டு பருமன் காணணும். திரும்ப ஒரு தரம் சொல்லி விடுறேன். AB என்ற காவி காண்றோம், AC என்ற காவி காண்றோம். சோ அதன் ஊடாக எங்களுக்கு கிராஸ் பெருக்கத்தை தனியே உங்களுக்கு செய்ய தெரியும். அதை நீங்க செய்யறத நினைச்சுக்கோங்க. அவ்வளவு பகுதியும் கண்டதுக்கு பிறகு பருமன் எடுத்து இடத்துல அறைய போட்டோம் என்று சொன்னால் இதற்குரிய விட. சோ காவியின் தியரி அவ்வளவும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்குது. சோ இனி ஸ்டார்ட் பண்றதே கியூட் தான். புக் எடுத்து நாளைய கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றதே முதலாவது கேள்வியில இருந்து. சோ கேள்வி ஊடாகத்தான் பெரும்பாலும் இனி காவியில விளக்கம் அதுக்குள்ள அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் கேள்வியை ஒழுங்கா செய்யறதுக்கு தயார் நிலையில இருந்து போனீங்கன்னா சரி நாளைய கிளாஸ்ல வா. சரியா?